தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். ஆச்சாரம் அறிந்தவனும் அறியாதாரும். பகுதி 2. சரி, இவன் எதற்காக இந்த சாஸ்திர கர்மாக்களை செய்ய வேண்டும்? இவனை லோகம் ஸ்ரேஷ்டன் என்று நினைக்கிறது. இவனைப் போல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படி நடந்து பார்க்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு உள்ளூர ஒரு ஆசை உண்டு. யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ. 3.21. ஆசை உண்டே தவிர ஸ்ரேஷ்டர்கள் நடப்பது ரொம்பவும் உயர்ந்த மாதிரி இருந்தால் இவர்களால் பின்பற்ற முடியாமல், அதை அனுசரிக்க முடியாமல் தோற்றுப்போவார்கள். தோற்றுப்போவது தெரியக்கூடாது என்று போலியாக வேஷம் போடுவார்கள். அதனால் ஸ்ரேஷ்டனாய் இருக்கப்பட்டவனே சாதாரண ஜனங்கள் இருக்கக்கூடிய கீழ் லெவலுக்கு வந்து அந்த லெவலின் ஒழுங்குகளை நடத்தி காட்டுகிறான். ஞானிக்கு அது கீழ் லெவல் என்றாலும் சாதாரண மனுஷனுக்கு அவனால் முடியக்கூடியதான சற்று உயர்ந்த லெவல் தான். சாஸ்திரோக்த கர்மா என்ற இந்த லெவலை விட்டால்தான் அவன் இன்னும் கீழ் லெவலில் பாழாய் விடுவான். இந்திரியம் இழுத்தபடி சிற்றின்ப காரியங்களை மட்டுமே செய்தால் பாமர ஜனங்கள் அந்த சேற்றிலேயே புதைந்து போய் அப்புறம் ஸ்ரேஷ்டனாலும் கூட அவர்களை தூக்கிவிட முடியாமல் போய்விடும். அதனால் சின்ன லாபங்களையே ஒரு நிலையில் தருவதாயிருந்தாலும் இதற்காக இந்திரியங்களை தெரிகட்டு போக விடாமல் அவற்றுக்கு இஷ்டமான பலன்களை ஒரு பக்கம் தருகிற மாதிரி தந்து கொண்டே அவற்றை இன்னொரு பக்கம் கட்டுப்படுத்தி சுத்தி பண்ணி கொண்டிருப்பதுமான சாஸ்திர கர்மாக்களை ஸ்ரேஷ்டன் பற்றில்லாமல் பட்டுக்கொள்ளாமல் அனுஷ்டித்து காட்ட வேண்டும். இவனை பார்த்து இவன் மாதிரியே பண்ண விரும்பும் ஜனங்களாலும் இவற்றை அனுசரிக்க முடியும். தியானம், ஆத்ம விசாரணை பண்ண முடியாது என்கிற மாதிரி கர்மாக்களை பண்ண முடியாது என்று இல்லை. எல்லாரும் பண்ணுவார்கள். அதற்கு கோலும் மோக்ஷம், சம்சார நிவிருத்தி என்பது போல் அவர்களுக்கு அப்பீலாகாத ஏதோ ஒன்றாய் இல்லாமல் அவர்கள் ஆசைப்படும் லாபங்களாகவே இருப்பதால் இந்த கர்மாக்களை பண்ணுவதில் சிரமங்கள், நியமங்கள் இருந்தாலும் கூட பொறுத்து கொண்டு பண்ணுவார்கள். இப்படி சிரமப்பட்டும் நியமத்துக்கு கட்டுப்பட்டும் பண்ணுவதாலேயே கர்மாவானது இவர்கள் உத்தேசித்த பலனை தருவதோடு உத்தேசிக்காத பலனாக இவர்களுடைய உள்ளத்தின் அழுக்குகளை அலம்பி இவர்களுடைய ஆசை பற்றுகளையும் குறைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஐகிகமான இகலோகத்து பலனுக்காக இல்லாமல் சமூகம் ஒரு ஒழுங்கில் நடக்க வேண்டும், குடும்பம் ஒரு ஒழுங்கில் நடக்க வேண்டும், தனி ஆள் ஒரு கட்டுப்பாட்டில் சீராக அபிவிருத்தியாக வேண்டும் என்பதற்காகவே சாஸ்திர கர்மாக்களை தொடர்ந்து பண்ணி கொண்டிருப்பார்கள். நிஷ்காமிய கர்மா என்பது இதுதான். அதற்கு போவதற்கு வழி காமியமாக சாஸ்திர கர்மா பண்ணுவதுதான். பலனில் ஆசையோடு பண்ணுவதே காமியம். மேல்நிலையில் உள்ளவன் ஸ்ரேஷ்டன் என்று சொல்லப்பட்டவன் சாதாரண ஜீவனை காமியமாகவாவது சாஸ்திர ஆச்சாரங்களுக்கு கட்டுப்பட்டு கர்மா பண்ண வைப்பதற்காகத்தான் அவற்றை தானும் நிஷ்காமியமாக பண்ணி வழிகாட்ட வேண்டும் என்று பகவான் உத்தரவு போடுகிறார். பாமர ஜனங்கள் சக்தர்களாக பண்ணுவது என்று அவர் சொன்னதே காமியம். அதை வித்வான் அசக்தனாக பண்ண வேண்டும் என்பதே நிஷ்காமியம். வித்வான் பண்ணி காட்டாவிட்டாலும் பொது ஜனங்கள் ஏதாவது கர்மா பண்ணிக்கொண்டேதான் இருப்பார்கள். காமியமாக அது வேணும் இது வேணும் என்று எதையாவது காரியத்தை பண்ணி கொண்டிருக்காமல் எவனும் க்ஷணம் கூட சும்மா இருப்பதில்லை. நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத். ஏனென்றால் பிரகிருதி என்ற மாயை இப்படித்தான் சத்வ, ரஜோ, தமோ குணங்களால் ஜீவனை கட்டி அவன் அறியாமலே எதையாவது பண்ணி கொண்டிருக்கும்படி ஆட்டி வைக்கிறது. காரியதே ஹ்யவசः கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணைஹி. 3.5. ஆதலால் வித்வான் என்கிற ஸ்ரேஷ்டன்
முன்னுதாரணமாக செய்து காட்டாவிட்டாலும் கூட சாதாரண ஜனங்கள் தாங்களாகவே ஆசை பூர்த்திக்காக எதையாவது செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இதையே தான் இவர்கள் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு செய்யுமாறு வித்வான் தன் எக்ஸாம்பிளால் தூண்டுதல் தருகிறான். காமிய கர்மாதான் ஆப்ஜெக்டிவ், அதாவது லட்சியம் என்றாலும் கூட அதற்கு போகிற வழி மீன்ஸ் தன் இஷ்டப்படி இல்லாமல் சாஸ்திரோக்தமாக மாற்றி அமைக்கப்படும் போது அதன் தன்மையே அடியோடு மாறிப்போகிறது. மட்டமாக இருப்பதே உத்தமமாக மாற்றப்படுகிறது. இச்சா பூர்த்திக்காகவே பண்ணுவதென்கிற போதும் சாஸ்திர கர்மா என்றால் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், ஸ்நானம் பண்ண வேண்டும், சத்துவமாக இன்ன ஆகாரம்தான் இத்தனை மணிக்கு அப்புறம் சாப்பிட வேண்டும், வேர்க்க விறுவிறுக்க ஹோமம் பண்ண வேண்டும், மணி அடிக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இதெல்லாம் சாஸ்திரோக்தமாக இல்லாமல் தன்னிஷ்டப்படி செய்யும் போது இல்லை அல்லவா? நெறி இல்லாமல் செய்வதாலேயே ஆசையும் அழுக்கும் அதிகமாகின்றன. அதையே நெறியோடு செய்தால் சாந்தியும் சுத்தியும் ஏற்பட ஆரம்பிக்கின்றன. தன் இஷ்டப்படியே செய்யும் போது அகங்காரம்தான் அதிகமாகிறது. பயபக்திக்கு அங்கே இடமே இல்லை. சாஸ்திர கர்மாவினால் இஷ்ட பலனை தருபவனும் ஒரு ஈஸ்வரன்தான் என்று காட்டி அவனை பிரார்த்தித்து அவனுக்கு அடங்கியே காமியமானதை கேட்டு பெற சொல்லும் போது பயபக்தி உண்டாகி இவனை சுத்தி செய்கிறது.